நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா தனியா உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல யாரையும் காணோம்? தங்கச்சிங்க 2 பேரும் பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. அப்படியா? மத்தவங்க எல்லாம்? அம்மாவும் பாட்டியும் அண்ணன் கூட அம்பாசமுத்திரத்துக்கு போயிருக்காங்க. அம்மாவும் போயிருக்காளா? அங்க என்ன வேலை? ஜோசியர் வீட்டுக்கு போறதா பேசிக்கிட்டாங்க. ஓ, நாம சொன்னா எங்க கேக்குறாங்க? என்னம்மா, இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாதவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்களே, ஏதாவது தப்பாயிடுமோன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் இல்லப்பா. கவலைப்படாதம்மா. அப்படி ஏதாவது இந்த ஜோசியர் சொன்னா நம்ம வேற ஜோசியக்காரனை பார்ப்போம். ஊர்ல என்ன ஜோசியக்காரனுக்கு பஞ்சம்? நீ வேலையை பாருமா. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தான். நீங்க வரதுக்குள்ள வரலான்னு தான் நினைச்சேன். வர வர நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு. கெட்டதுதான் கொடி பிடிச்சுக்கிட்டு அலையுது. களி முத்தி போச்சு இல்ல, கடவுளுக்கு கூட சில சமயம் கண்ணு இல்லாம போகுது. ஏண்டா, இங்க ஒருத்தி லபோதிபான்னு கத்திக்கிட்டு இருக்க, நீ என்னமோ பரீட்சைக்கு படிக்கிற பையன் மாதிரி பேப்பரும் கையுமா இருக்கிற. ஓ, என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? ஏதோ தனியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். டேய், எனக்கு என்னடா கோட்டையா பிடிச்சிருக்கு தனியா பேசுறதுக்கு? சரி சரி, எங்க போயிட்டு வரீங்க? என்ன ஆச்சு? நாங்க எங்க போயிட்டு வரோம்னு உனக்கு தெரியாதா? நீ வந்ததும் உன் மக நியூஸ் கொடுத்துருப்பாள. இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. நெசமாவே உனக்கு தெரியாதா நாங்க எங்க போனோம்னு? வர வழியில உலகம் சுற்றும் வாலிபன் பட போஸ்டர் பார்த்தேன். ஒருவேளை அங்க போயிருப்பியோன்னு நினைச்சேன். கட்டையில போற காலத்துல எனக்கு எம்ஜிஆர் படம் வேற பார்க்கணுமா? நாங்க அம்பைக்கு போயிருந்தோம். என்ன விஷயம்? ஜோசியரை பார்க்கட்டேன். பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அவன் சொன்னான் சொரக்காய்க்கு உப்புலேன்னு. என்னம்மா சொல்ற? அவனுக்கு சோசியமும் தெரியல, சோழி உருட்டவும் தெரியல. உன் மகளுக்கு பார்த்தா மாப்பிள்ளையோட ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கான். அப்படியே சொன்னாரு? ஆமாங்க, பொதுவா 10க்கு 7 பொருத்தம் இருந்தாலே அது நல்ல ஜாதகமா. இவங்க 2 பேர் ஜாதகமும் 10க்கு 10 பொருத்தமும் இருக்காங்க. எனக்கு என்னமோ அவன் சரியா சொன்ன மாதிரி தெரியல. ஏப்பா தமிழ், பாளையங்கோட்டையில ஒரு பணிக்கர் இருக்காராம், அவரை போய் பார்க்கலாமா? உனக்கு வேற வேலையே இல்லையா ஆச்சு? அப்படித்தான் அந்த அம்பக்காரனை ஆகா ஓன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், யார்கிட்ட போனாலும் இதுதான் சொல்லுவானுங்க. ஜாதக பொருத்தம் சரியா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம சந்தான சித்தப்பா மக ராணிக்கு 8 பொருத்தம் சரியா பொருந்திருந்துச்சு. அப்புறம் என்ன நினைச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல. கல்யாணம் முடிச்சு 4வது நாளே பிறந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை இன்னும் மாப்பிள்ளை வீட்டு பார்க்கவே போகல. சாதகத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டிக்கிறவு சரியா இருந்தா எல்லாம் சரியாத்தியா இருக்கு. இப்பவும் சொல்றேன், அந்த பையன் நல்லவனா இருப்பான்னு எனக்கு தோணல. அம்மா, இப்ப எதுக்கு திரும்ப அந்த பழைய பாட்டு? அவன் நல்லவனோ கெட்டவனோ, வாழ போறவ இவளுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்னம்மா, ஆசைப்பட்டவளே கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போறா. இன்னொரு தடவை இந்த வீட்டுல ஜாதகம் ஜோசியம் யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஐயா சாமி, நீர் போகும்போதே என்னையும் கூட்டிட்டு போய் தொலைச்சிருக்க கூடாதா? இப்படி எல்லாம் பார்க்கணும்னா என்ன இங்க விட்டுட்டு போனீரு. ஆச்சு ஆச்சு, வேணும்னா சொல்லு, உனக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். படா போக்கத்த பையன்.